ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் நிறைஞ்ச ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு பாசி பயறு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சுண்டல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தோல் உளுந்து கூட யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போதும். இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஊறும்போது அப்படியே டபுள் ஆயிரும். அதனால் வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதை மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். நமக்கு 8 மணி நேரம் ஊற வச்சாதான் சுண்டல்லாம் நல்லா ஊறி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் நல்லா அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணுங்க. இதை நல்லா ஊற வச்சுருங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ அரைச்ச மாவை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை ஒரு தோசை பாருங்கள், தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த தோசைக்கு காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம், நல்ல கை நிறையா புதினா இலை, அது கூட ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ காம்பினேஷனாக இருக்குங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து நல்லா ஒரு சூடான தோசைக்கல்லுக்கு சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இதை புளிக்கெல்லாம் வைக்க வேணாம், சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கருப்பு சுண்டல், பச்சை பயிர்லாம் நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் அதிகமாக இருக்குது. எப்போவுமே ஒரே மாதிரி அரிசி உளுந்து வச்சு டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. பாருங்கள், நல்ல குழந்தைங்களுக்கு நல்ல ரோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டயபெட்டிஸில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்போவுமே ஒரே மாதிரி கூழ், களி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.